Hello students, welcome to Rishi's Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். பிரதமரை சந்தித்து முறையிட முடிவு, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து முதல்வர் ஸ்டாலின். இதில் டீலிமிட்டேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் இதோடைய சட்டங்கள் முதலாக எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா 1952 டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1952, தென் அதற்கு பிறகு 1962, தென் 1972, தென் 2002. ஸோ இந்த மாதிரி 4 டைம்ஸ் வந்து டீலிமிட்டேஷனுக்கான சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் இதற்காக கொண்டு வராங்க பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் அதே மாதிரி டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூன்சிஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த டீலிமிட்டேஷன் ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ இதற்காகவே ஒரு கமிஷனை ஏற்படுத்துவாங்க, டீலிமிட்டேஷன் கமிஷன். இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் இதோட சேர்பர்சன் யார் பார்த்திங்கன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இதோட சேர்பர்சனாக இருப்பாங்க. மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இதோடைய மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி பார்த்துக்கோங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. தில்லி நீதிபதி யஷ்வந்த் வர்மா பணியிட மாற்றம், உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. ஸோ கொலீஜியம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய வீட்டில், அதாவது யஷ்வந்த் சர்மா இவருடைய வீட்டில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண மூட்டைகள் எரிந்து போனதாக ஒரு இஷ்யூ நம்ம பார்த்தோம். இந்த இஷ்யூ சம்மந்தப்படுத்தி இவரை வந்து பணியிட மாற்றம் பண்ண போகிறதா கொலீஜியம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், எம்பிக்களுக்கு 24% ஊதிய உயர்வு, மத்திய அரசு அறிவிப்பு. ஸோ தற்போது இவங்களுடைய சேலரி எவ்வளோ பார்த்திங்கன்னா 1 lakh. ஸோ இதை வந்து 1.24 lakhs இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அண்டு இவங்களுடைய ஓய்வூதியம் பென்ஷனை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா தற்போது 25,000 ரூபாயாக இருக்குது. ஸோ இதை வந்து 31,000 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது முன்னாள் எம்பிக்களுக்கு வந்து தற்போது பென்ஷன் வந்து 31,000 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தற்போது இவங்களுடைய 1 day சேலரி எவ்வளோ இருக்க போகுது பார்த்திங்கன்னா 2,500. ஸோ இதற்கு முன்னாடி 2,000 ரூபாய் இருந்துச்சு. தற்போது 1 day சேலரி வந்து 2,500 ரூபாயாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் பேசிஸில், அதாவது பணவீக்கம் பேசிஸில் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வருமான வரி சட்டம் 1961 பேசிஸில் வந்து அண்ட் இன்ஃப்ளேஷன் பேசிஸில் இந்த சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம். தென் நெக்ஸ்ட் ஒன், காச நோய் குறித்து மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை. இதில் டியூபர்குலோசிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே என்னைக்கு பார்த்திங்கன்னா 24 மார்ச். எஸ்டர்டே 24th மார்ச் வந்து ஒவ்வொரு வருஷம் நம்ம வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ் வி கேன் எண்ட் டியூபர்குலோசிஸ், கமிட், இன்வெஸ்ட் அண்ட் டெலிவர். எஸ் வி கேன் எண்ட் டியூபர்குலோசிஸ், கமிட், இன்வெஸ்ட் அண்ட் டெலிவர். ஸோ டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 2017 தொடங்கி 2025 இந்தியாவில் டியூபர்குலோசிஸை எலிமினேஷன் பண்ணணுங்கிற ஒரு டார்கெட்டை இந்தியாவை முன்னாடி வச்சுருந்தாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் 2030 உலக அளவில் வந்து டியூபர்குலோசிஸை எண்டு பண்ணணுங்கிறத ஒரு டார்கெட்டை வச்சுருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2025. தென் எடிட்டோரியல் பேஜ், தமிழக நிதிநிலை அறிக்கை ஒரு பார்வை. இதில் சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். தமிழகத்தோடைய நிதி பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 கோடியை தாண்டி இருக்குது. அண்டு ஒவ்வொரு தனிநபர் மீதும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கடன் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. 1.25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தற்போதும் இருந்துகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 20,000க்கு மேலே வேக்கன்சிஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாக பண்ணாமலே இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியான அளவு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்து இவ்வளோ கடன் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வாறு ஈஸியாக பண்ண முடியுங்கிறத வந்து ஒரு கொஷனாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், தெளிவுபடுத்த வேண்டும். இதுலேயும் டீலிமிட்டேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆர்டிக்கிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஆர்டிக்கிள் 82 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ். ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் இதில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. அலோகேஷன் ஆஃப் சீட் இன் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள், அதாவது லோக்சபா
சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட அலோகேஷன் வந்து எந்த சென்சஸ் பிரகாரம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1971. ஸோ தற்போது 1971 சென்சஸ் பிரகாரம் லோக்சபா சீட்ஸை வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அண்டர் ஆர்டிகல் 82. அண்ட் அதே மாதிரி ஸ்டேட்டில் வந்து டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குது இல்லையா, நம்ம ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சியை வந்து நம்ம டெரிட்டோரியலாக டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து 2001 சென்சஸ் பிரகாரம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 82ல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 82 ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ். தென் பவானி ரிவர் பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம பவானி ரிவர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரிவர் வந்து நெல்கிரி ஹில்ஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. நெல்கிரி ஹில்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. இந்த ஹில்ஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆகி சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க் வழியாக ஃப்ளோ ஆகி காவிரியில் போய் சேருது. ஸோ இந்த ரிவர் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ரிவர் தான் இந்த பவானி ரிவர். தென் விழுப்புரத்தில் புவிசார் பாரம்பரிய இடம் ரூபாய் 5 கோடியில் மேம்படுத்தப்படும் பேரவையில் அறிவிப்பு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பொம்மையார் பாளையம், இந்த கிராமத்தில் வந்து ஒரு வேலி இருக்குது. ஸோ இந்த வேலியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவிசார் பாரம்பரிய இடமாக மேம்படுத்தப்படும்ங்கிறத அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசாங்கம். அண்டு இந்த ஆர்டிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ரூல்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள், தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் 1959. அண்ட் அதே மாதிரி மத்திய அரசாங்கம் வந்து கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம், கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம். ஸோ ஒரு தடவை கூட சொல்கிறேன், சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம் 1957 கொண்டு வந்தாங்க. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டத்தை வந்து 2 தடவை திருத்தம் பண்ணியிருக்காங்க, 2015 அண்ட் 2021. இந்த சட்டம் பிரகாரம் தமிழக அரசாங்கம் வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க 1959. ஸோ சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம் 1957. தென் வெளிநாட்டு இணையவழி நிறுவனங்களின் விளம்பர வருவாய் மீது விதிக்கப்படும் டிஜிட்டல் வரி ரத்து. இதில் கூகுள், மெட்டா, எக்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நிறைய ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கிது. இந்த ப்ராஃபிட்டில் டிஜிட்டல் டேக்ஸுங்கிற ஒரு வரியை வந்து மத்திய அரசாங்கம் இதற்கு முன்னாடி விதிச்சிருந்தாங்க. 6%, 6% டிஜிட்டல் வரியை வந்து விதிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 முதல் ரத்து செய்ய போகிறதா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. நிதி செயலராக அஜித் சேத் நியமனம். பேட்மிண்டன் சுமித் ரெட்டி ஓய்வு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் உலக கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி சென்னையில் தொடங்க போகுது. தென் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் தற்கொலை தடுப்பு தேசிய பணிக்குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். ஸோ இதில் யாரோட தலைமையில் இந்த குழு அமைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் ரவீந்திர பட் தலைமையில் ஒரு தேசிய பணிக்குழுவை நியமிச்சிருக்காங்க. மாணவர்கள் தற்கொலை தடுப்பு சம்பந்தப்படுத்தி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக இந்த கமிட்டியை ஏற்படுத்தியிருக்காங்க. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பட் தலைமையிலான கமிட்டி. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.